கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. என்னென்னா நம்ம பார்க்குறோம், வேதம் இப்படி சொல்லுது நம்மளை என்னென்னா, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு வழிவிழுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எந்த ஒரு மனிதன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆகையால் நம்மளுடைய நம்பிக்கை மனிதன் மேல் அல்ல. மனிதன் எங்களுக்கு வாக்கு பண்ணுவார்கள், அவர்களால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அநேகர் இன்றைக்கு பார்த்தோம்னா, முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள் முதற்கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் வரையிலும் இன்று மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதும் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறதும் மற்றவர்களை குறித்து ஒரு நம்பிக்கையோடு அவர்களை எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானே தவிர மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் அல்ல. ஆமென். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ளணும். காரணம், நம்மளை நடத்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை விசாரிக்கிறவர் ஆண்டவர் இயேசுவை மாத்திரம், வேறு ஒருவருமே இல்லை. நிச்சயம் இதை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும், தேவனுடைய பிள்ளைகளும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, எல்லாருமே நாங்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இன்றைக்கு அநேகர் வழி விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். பணத்தின் பின்னாடி ஓடுகிறதை பார்க்குறோம். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மனிதன் ஏதாவது எங்களுக்கு பண்ணுவான்றதை குறித்து அவங்க பின்னாடி ஓடுறதை நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. எங்களுடைய முழு நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். வேதம் பாருங்கள், தெளிவாக சொல்கிறது, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு, அது என்னால் எல்லாம், சில நேரம் நம்ம என்னால் எல்லாம் முடியும், என்னுடைய தாளந்துகளை குடித்து எனக்குள்ளே இருக்கிற பல தாளந்துகள் இருக்கும், அதை வைத்து என்னால் முடியாது, நான் எதையும் செய்து முடிப்பேன், சாதிப்பேன் என்று சொல்லி. ஆமென். நாளைய நாள் உயிரோடு இருப்பதே எனக்கு நிச்சயம் அல்ல. நான் நாளைய நாள் ஜீவிப்பேனா, நாளை உயிரோடு இருப்பேனான்றது கூட எனக்கு நிச்சயம் அல்ல. அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தோண்டி மறைகிற மேகத்தை போன்று மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம். அன்பானவர்களே, நிச்சயமாக நம்மளுடைய நம்பிக்கை நம் ஆண்டவராகி இயேசு மாத்திரமாக இருக்க வேண்டும். அவரை சார்ந்து நம்ம வாழ்வோமா இருந்தால், அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்போமா இருந்தால், நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளை அவர் போஷிப்பார். ஆமே. வேத நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவராகி இயேசு சொல்கிறார், நாளைய தினம் தன்னுடையக்காக கவலைப்படும். அதன் பாடுகள் இருக்குது, அந்த நாளுக்கு பாடுகள் இருக்குது. அது அந்த நாளுக்குரியவை. நாளைய தினம்தான் கவலைப்பட வேண்டிய விஷயம். நாளைய தினம்தான், அந்த நாள் தான் தன்னுடையக்காக கவலைப்படுமே தவிர கர்த்தருடைய பிள்ளைகள் உடைய ஒரே நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. ஆமென். அவர்களே சார்ந்து அவர்களே நிலைத்திருப்பமாயிருந்தால் நிச்சயமாக நம்மளை ஒருபோதும் அவரை கைவிட மாட்டார் என்று நான் உறுதியாய் சொல்லுகிறேன் அன்பானவர்களே. ஸோ அவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் இயேசுவின் கிருபை நம்மளோடு, உங்களோடும், என்னோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.